இன்றைக்கான காரக்குழம்பு பார்க்கலாங்க. மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வதக்கி வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி அதோட ஊற்றிட்டு அதுக்கடுத்து வரமல்லி மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் அதை தனியாக வறுத்து எடுத்துட்டு அது கூட தேங்காவை போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க தனியாக ஒரு பக்கம். இப்போ வந்து சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா விசில் போகிறது தான் நமக்கு சேஃப்டி. அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுட்டு இது குழம்பு மிளகாய் தூள் தான். குழம்பு மிளகாய் தூளை இதில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சமாக பக்குவத்தில் கொதி வர வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அது கொதித்து வந்த உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இது கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புளியை ஊற்றிடலாம். இது கூடவே மணத்தக்காளியை பொரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பொரித்து வச்சு மணத்தக்காளி அதையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நான் வந்து தனியாக ஒரு குக்கரில் மொச்சக்கொட்டையை வறுத்து வேக வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு இந்த குழம்பு இது பண்ணிக்கலாம். இப்போது தேங்காவும் மல்லி மிளகு சீரகம் சோம்பு அதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு அதையும் இதோட ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே குழம்பை இறக்கிடலாங்க. குழம்பு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு கொதி வந்தோடனே குழம்பு இறக்கிடலாங்க. இதுதாங்க இந்த மொச்சக்கொட்டை குழம்போட ப்ராசஸ். அதாவது இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண ஹோட்டலில் புளிக்குழம்பு வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது சம்மர்ன்றதுனால நான் காரம் கம்மியாகவும் புளியும் கொஞ்சம் கம்மியாகவும் தான் வச்சுருக்கேன். கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான புளியும் இல்லை காரமும் இல்லை, மீடியமான காரம் வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ பெருங்காயமும் போட்டாச்சுங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே வெல்லம் போட்டு குழம்பை இறக்கி வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கான அந்த குழம்பு ப்ரிப்ரேஷன் ரெடி.